Hello everyone, this is Parthiban. Welcome you to SAP Views. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு நீட் 2021, 22, 23 பாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருந்துச்சு, ஆல் இண்டியா கோட்டாக்கு கேட்டகரி வைஸாக கட் ஆஃப் மார்க்கினுடைய கம்பேரிசன் என்ன, அதே போல் தமிழ்நாட்டில் ஸ்டேட் கோட்டாவில் 92.5% மார்க்கினுடைய கம்பேரிசன் எப்படி இருந்துச்சு, இது வந்து 2024 எப்படி அஃபெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத டீட்டெயிலில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆன டேட்லேருந்து நீட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற வரைக்கும், அதே போல் ஃபஸ்ட் ரவுண்டு ஆல் இண்டியா கோட்டா, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, மாப்பப் ரவுண்ட், ஸ்டே ரவுண்டுக்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க அதை பற்றின டீட்டெயில்ஸை ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். அதே மாதிரி 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ், நீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் என் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆல் இண்டியா கோட்டா லாஸ்ட் 3 இயர்ஸினுடைய கட் ஆஃப் மார்க் எப்படி இருந்துச்சு, எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, வரக்கூடிய 2024 நீட் எக்ஸாமில் இந்த கட் ஆஃப் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுதா இல்லை டிக்ரீஸ் ஆக போகுதா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம் வாங்க. அதே போல் கேட்டகரி வைஸ் மார்க்கையும் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் 2021க்கு ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு வந்து 2021ல் ஜென்ரல் கேட்டகரியில் 598 மார்க்கு க்ளோஸ் ஆச்சு. ஓகேங்களா, இந்த 598 அப்படிங்கிறது 2021 எல்லா ரவுண்டும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் க்ளோஸ் ஆன மார்க். ஓகேங்களா, இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா 2022ல் 2 மார்க் மைனஸ் ஆகி 596 இருந்துச்சு. 2023ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 14 மார்க் டிக்ரீஸ் ஆகிருக்குது, 14 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 2022 விட 2023க்கு ஜென்ரல் கேட்டகரியில் 14 மார்க் ப்ளஸ் ஆகிருக்குது. இப்போது 2024ல் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத எல்லா கேட்டகரியும் சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 21ல் 598 இருந்துச்சு, 3 மார்க் டிக்ரீஸ் ஆகி 595 வரைக்கும் சீட்டு கிடச்சிது. அதுவே பார்த்தீங்கன்னா 23ல் 607 அப்படின்னா கிட்டத்தட்ட +12 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓபிசி கேட்டகரிக்கு 598ல் 2021க்கு ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடச்சிது. 2 மார்க் டிக்ரீஸ் ஆகி உங்களுக்கு 2022ல் 596 வரைக்கும் கிடச்சிது. 2023ல் 14 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 610 மார்க் வரைக்கும் கிடச்சிது. எஸ்சி கேட்டகரிக்கு 480 மார்க்குக்கு 2021ல் கிடச்சிது. 2022ல் கிட்டத்தட்ட உங்களுக்கு 26 மார்க் டிக்ரீஸ் ஆகி 454 வரைக்கும் எஸ்சி கேட்டகரிக்கு கிடச்சிது. 2023ல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 மார்க் ப்ளஸ் ஆகிருக்குது எஸ்சி கேட்டகரிக்கு. எஸ்டி கேட்டகரிக்கு 459 மார்க்குக்கு 2021ல் கிடச்சிது. 36 மார்க் டிக்ரீஸ் ஆகி 423 மார்க்குக்கு 2022ல் கிடச்சிது. 2023ல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 443 மார்க்குக்கு 2023ல் கிடச்சிது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓபிசி கேட்டகரி அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டாக்கு. இதில் நம்ம தமிழ்நாடு கேட்டகரி வைஸாக கேட்டகரிஸை பார்க்கும்போது இதுக்குள்ளே உங்களுக்கு பிசி வரும், பிசிஎம் வரும், எம்பிசி வரும். ஓகேங்களா, இது எல்லாம் சேர்ந்தது தான் ஓபிசி கேட்டகரி. அதில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் மட்டும் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் தனியாக காமிச்சிருப்பாங்க. இதில் திரும்பவும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு பிஹெச் எவ்வளவு அப்படிங்கிற தனித்தனியான கேட்டகரிஸ் எல்லாம் உங்களுக்கு
ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃப் அப்போ வரும், அதை டீட்டெயிலாக பார்த்துடலாம். எஸ்சி கேட்டகிரிக்கு சொல்லிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ எஸ்டின்னு உங்களுக்கு ஸ்டேட் கோட்டாவில் இருக்கும். ஆல் இண்டியா கோட்டாவில் எஸ்சி எஸ்டி ரெண்டு கேட்டகிரி தான். ஓகே, இது வந்து ஆல் இண்டியா கோட்டானுடைய கட் ஆஃப் ஃபார் 21, 22, 23 சொல்லிட்டோம். இப்போ 2024க்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக போகுதா இல்லை டிக்ரீஸ் ஆக போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து மே 5 எக்ஸாம் வந்த பிறகு தான் சொல்ல முடியும். எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும், டிபெண்ட்ஸ் அப்பான் த கொஷின் பேப்பர், ஸ்டாண்டர்ட் ஆஃப் த கொஷின் பேப்பர், அந்த கொஷின் பேப்பருக்கு பர்டிகுலராக இந்த கேட்டகிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுதா இல்லை டிக்ரீஸ் ஆக போகுதா அப்படிங்கிறத மே 5 பிறகு தான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லாஸ்ட் இயர்னுடைய ஓசி மார்க்கை நீங்கள் வந்து சேஃப் மார்க்காக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டானுடைய சேஃப் மார்க்காக எடுத்துக்கலாம் ஃபார் ஆல் கேட்டகரி. ஓகேங்களா? இப்போது 610 மார்க் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் இருக்கணும். அதை வச்சு அது ஓசிக்கு வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இடபிள்யூஎஸ்க்கு வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓபிசிக்கு வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எஸ்சிக்கு வந்தாலும் எஸ்டிக்கு வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது லாஸ்ட் 3 இயர்ஸினுடைய கேட்டகிரி வைஸ் கட் ஆஃப் மார்க். இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2021 தமிழ்நாட்டில் 586 மார்க் வரைக்கும் ஓசிக்கு கிடைச்சது, அதாவது ஓப்பன் கேட்டகிரி. இதிலிருந்து உங்களுக்கு 5 மார்க் மைனஸ் ஆகி 581 வரைக்கும் கிடைச்சது. 2023 பார்த்தீங்கன்னா 21 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 602 மார்க் வரைக்கும் கிடைச்சது. பிசி கேட்டகரிக்கு 539 மார்க்கு 2021 கிடைச்சது. அதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மார்க் டிக்ரீஸ் ஆகிட்டு 2022 க்ளோசிங் கட் ஆஃபாக இருந்துச்சு தமிழ்நாடு 92.5%. ஓகேங்களா? அதே போல் 2023 பார்த்தீங்கன்னா 27 மார்க் பிசி கேட்டகரிக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு 556 வரைக்கும் கிடைச்சிது. பிசிஎம் கேட்டகரிக்கு 519 மார்க் 2021 கிடைச்சிது. 2021 விட 22 15 மார்க் குறைஞ்சி 504 வரைக்கும் கிடைச்சிது. இது எல்லாமே ரவுண்டு 3, எல்லா ரவுண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இயர்னுடைய க்ளோசிங் மார்க். இப்போ 2022 2023க்கு உங்களுக்கு வந்து 37 மார்க் இன்க்ரீஸ் ஆகிட்டு 541 மார்க் வரைக்கும் பிசிஎம்முக்கு கிடைச்சிது. எம்பிசி கேட்டகரிக்கு 509 மார்க்குக்கு 2021 கிடைச்சிது. அப்போ பார்த்தீங்கன்னா 13 மார்க் மைனஸ் ஆகி 496க்கு 2022 கிடைச்சிது. 496 மார்க்கில் இருந்து 34 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 530 மார்க்குக்கு 2023 எம்பிசி டிஎன்சி கேட்டகரிக்கு கிடைச்சிது. எஸ்சி கேட்டகரிக்கு 2021 430 மார்க்குக்கு எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 92.5% கிடைச்சிது. இதிலிருந்து உங்களுக்கு 23 மார்க் குறைஞ்சி 407 மார்க்குக்கு 2022 கிடைச்சிது. 2022 விட 23 41 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 448 மார்க்குக்கு 2023 கட் ஆஃப் க்ளோஸ் ஆச்சு. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 363 மார்க்குக்கு 2021 கிடச்சிது. ஸோ இதிலிருந்து 8 மார்க் டிக்ரீஸ் ஆகிட்டு என்னாச்சு, 355 மார்க்கில் 2022 சீட்டு கிடச்சிது. 2023 பார்த்தீங்கன்னா 27 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 382 மார்க்குக்கு சீட்டு கிடச்சிது. எஸ்டி கேட்டகரிக்கு 317 மார்க்குக்கு சீட்டு கிடச்சிது. அதிலிருந்து 6 மார்க் டிக்ரீஸ் ஆகி 311 மார்க்குக்கு 2022 தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் 92.5%க்கு சீட்டு கிடச்சிது. திரும்பவும் 311 மார்க்கிலிருந்து 44 மார்க் இன்க்ரீஸ் ஆகிட்டு எஸ்டி கேட்டகரிக்கு 92.5%ல் 355 மார்க்குக்கு சீட்டு கிடச்சிது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், 2024 நீட் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறத
நம்ம மே 5ஆம் தேதி நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு அதில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரியிலையும் அப்படிங்கிறத வச்சு தான் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2023 ஓசி மார்க்கை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய சேஃப் மார்க்கை எடுத்துக்கிட்டு அந்த மார்க்கை டார்கெட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சீட்டு கிடச்சிரும். ஓகேங்களா? ஃபர்தரான கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நீட் எக்ஸாம் எழுதிட்டு வந்து தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்குறீங்க. வியூஸ் மட்டும் வருது, ஆனால் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை அப்படின்னு யூடியூப்லேருந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ வீடியோ பார்க்குற அனைவரும் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இமிடியேட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வீடியோஸ் போஸ்ட் பண்ணுற நம்மளுக்கும் எஸ்ஏபி வியூஸுக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.